முதற்கண் இந்த நாட்டின் அரச அதிபர் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுக்கும் அவருடைய அரசாங்கத்துக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் ஈரோஸ் தெரிவித்துக் கொள்கின்றது. காரணம், கடந்த கால வரலாறுகள். இன்றைக்கு மக்கள் நிம்மதியாகவும் லஞ்சம், ஊழல், கொலை கலாச்சாரம் அற்ற நிலையில் இன்றைக்கு ஒரு நிர்வாக அழகு இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது. அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேணும். சில காழ்ப்புணர்ச்சி கொண்ட கொள்ளக்காரர்கள் அடிவருடிகள் தான் ஒன்றிணைந்து கொண்டு இந்த அரசாங்கத்தை கவுக்க வேணும், அல்ல இந்த அரசாங்கத்தை மாற்ற வேணும், அல்ல மீண்டும் ஒரு அரச கொலை கலாச்சாரம் கொள்ளைகளுக்குள்ள கொண்டு வரணும் என்றதுக்காக முயற்சி நடக்குதே ஒழிய, ஆனால் இந்த அரசாங்கத்தை யாராலையும் கவுக்க முடியாது. ரைட்? இந்த அரசாங்கம் இன்னும் 20 வருஷத்துக்கு நீடிக்கும். இந்த அரசாங்கத்தை புடுங்க கூட முடியாது. இதுதான் உண்மை. இன்றைக்கு சர்வதேசம் மட்டுமில்லை, கிராம மட்டத்தில் பாமர மக்களின் மனசுல கூட பதிஞ்சுக்கிறது இந்த அரசாங்கம். அதுக்காக எனக்கு அனுரகுமார் திசாநாயக்கா என்ற மாமனோ மச்சானோ அல்ல எங்களுக்குள்ள குறுக்கள் வாங்கலோ அல்ல உறவுகளோ அல்லது நாங்க பொன்னி பிணைந்தார்களோ இல்லை. வரலாறுகள் எடுத்து பார்க்கிற நேரம் இன்றைக்கு இந்த அரசாங்கம் மேல் மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு கல்முனையில உள்ள வைத்தியசாலை அங்க சீருடை பிரச்சனை உண்டு. இன்றைக்கு இந்த கடந்த கால அரசியல் சக்தி அல்லது அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கத்துக்குள்ள இலங்கையில வாழ்ற மூவின மக்களும் 3 கலாச்சாரம் மதங்களை பின்பற்ற மக்களும் புண்ணி பிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் கூட இல்லை. அந்த நிலையில இன்னைக்கு கல்முனை ஆதார வைத்தியசாலையில அந்த யூனிஃபார்ம் போட வேணும் போடக்கூடாது என்ற ஒரு பிரச்சனையை பூதாகரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது வந்து அரசியல் சக்திகள். இப்ப இலங்கையில சுற்றி நிறுவம் பண்றத ஒரு திணைக்களத்துக்கு ஒரு சுற்றி நிறுவம் இதுக்கென்று சொன்னால் ஆர்டினன்ஸ் கட்டளை சட்டம், அந்த சுற்றி நிறுவனத்துக்கு ஊடகத்தண்டப்ப அந்த அரசு திணைக்களம் அல்ல அந்த அரசு உயர் அதிகாரிகள் செயல்படுவாங்க. இன்னைக்கு வைத்தியசாலையில தாதியருக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, வைத்தியர்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, சிற்றுடியருக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குன்னு சொன்னால் அது சுற்றி நிறுவனத்தின் அடிப்படையில் தான். அதை மாற்ற முடியாது, கடைசி வரையும் யாராலையும் மாற்ற முடியாது. நீங்க கூட கலைகளை கலாச்சாரங்களை மதங்களை பின்பற்றுங்க, அது ஓகே. அதுக்காக தமிழ் முஸ்லிம் மக்கள் என்ற ஒரு உறவை பிரிக்கிற அளவுக்கு வரக்கூடாது. இன்றைக்கு அங்க உள்ள பணிப்பாளர் நாயகன் டாக்டர் சுகுணன் சுகாதார கட்டளை சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோம், ஹெல்த் ஆர்டினன்ஸுகளால சொல்லப்பட்ட அந்த சட்டத்துக்கு அமைவாகத்தான் சொல்லியிருக்கிறார். அவருக்கு அங்க கொழும்புல இருந்து கொண்டு முஜிபுர் ரஹ்மானும் இங்க ஹிஸ்புல்லாவும் வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறதும் அவரை மாற்ற வேணும் அல்லது இன்கொயரி செய்ய வேணும், இந்த அடிக்கு பண்ண வேணும். நீங்க எல்லாம் யாரு டாக்டர் சுகுணனை மாற்றுவதற்கும் டாக்டர் சுகுணனுக்கு நடவடிக்கை எடுக்கிறது? நீங்க யாரு முதல்? மற்ற நான் இன்றைக்கு டாக்டர் சுகுணன் நான் பார்த்ததும் இல்லை, கதைச்சதும் இல்லை, பேசினதும் இல்லை. நான் அறிந்த வகையில ஒரு நேர்மையா வேலை செய்த ஒரு வைத்தியர். அந்த மனிதன் என்ன சொல்லி இருக்கிறார், முகத்தை மறைக்க வேணாம் என்ன சொல்லுது. இந்துக்கள் வேட்டியை கட்டிட்டு வெள்ளை சட்டையும் போட்டுக்கொண்டு பட்டு அடிச்சு கொண்டு வர்றாங்க இல்லையே. கலாச்சாரங்கள் உங்களோட மதங்களை நீங்க பின்பற்றுங்க, நாங்க வேணாம் சொல்லல. ஆனா அதை அரசியலாக்க வர வேணாம். இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இவ்வளவு காலமும் நான் இந்த அரசியல்ல இருந்து ஒதுங்கி கொண்டிருக்கிறது காரணம் என்ன சொன்னால், இன்றைக்கு இந்த அரசு நல்லா போய்கொண்டிருக்கு, நாட்டில் உள்ள மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கு. சில அடிவருடிகள் சிலதை கிரியேட் பண்ணி கொண்டு இந்த அரசாங்கத்தை கைப்பற்றி உள்ளுக்கு ஜெயிலுக்குள்ள போக வேண்டிய ஆட்கள் தங்களை பாதுகாக்கிறதுக்கு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறாங்களே ஒழிய, சில பொய் தகவல்களையும் பொய் பிரச்சாரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்களே ஒழிய, மட்டும் இந்த அரசாங்கம் மிக நன்றாகத்தான் போய் கொண்டிருக்கு. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் டாக்டர் சுகுணனுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்க வேணும் சொன்னால், இன்றைக்கு ஹிஸ்புல்லா சொல்லிக் கொண்டிருக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். டாக்டர் சுகுணனுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும். ஹிஸ்புல்லா பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா உங்களுக்கு தகுதியே இல்லை தம்பி.
ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆள் நீங்க. ரைட்? எனக்கு சில ஆதாரங்கள் உங்களுக்கு சம்பந்தமாக சஹரான் குண்டுவெடிப்புக்கு சம்பந்தப்பட்ட சஹரான் காத்தாங்குடியில உங்களை வீட்டில் வச்சு அவரை கட்டுப்பிடிச்சு கொண்டு கை கொடுத்து கொண்டு பாட்டி போட்ட போட்டோ உடனே இருக்கு. ஒரு மாதத்துக்குள்ள சஹரான் குண்டு வடிக்குது. விளங்குதானே? ஒரு சஹரானுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? இதற்கு இந்த அரசாங்கம் நிச்சயமாக ஒரு முடிவு கொண்டு வரணும். அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க, சஹரானும் ஹிஸ்புல்லாவும் கை கொடுத்து கொண்டு ஒரு பங்கன் நடத்தி கொண்டிருக்கிறார். சஹரானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் என்ன தொடர்பு? இந்த பங்கன் நடந்த ஒரு மாதத்துக்குள்ள குண்டு வடிக்குது. யாரும் இதை கேட்டவங்கள்? யாரும் கேட்கல. 2019 ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல். நான் உடனடியாக காத்தாங்குடி போலீஸில் முறையிட்டேன். நான் குண்டு தாக்குதல் செய்த உடனே, இந்த ஆதாரங்களை நான் கைப்பற்றின உடனே காத்தாங்குடி போலீஸுக்கு போய் முதலாவது என்ட்ரி போட்டேன். நான் தான் ஹிஸ்புல்லாக்கு எதிராக உடனடியாக ஹிஸ்புல்லாவை கொண்டு வந்து விசாரிக்க வேண்டும் சொல்லி, அன்றைக்கு இருந்த ஓஐசி என்ட்ரி போட முடியாது என்றார். நான் அந்த கதையில என்ட்ரி போட வேணும் பைபோஸ்ல தான் போய் நான் என்ட்ரி போட்டது. இன்னும் அது சம்பந்தமாக எந்த முடிவும் இல்லை. அதே நேரத்தில் ஓட்டமாவடியில் உள்ள ஒரு இந்து ஆலயம், காடு கோயில், பிள்ளையார் கோயில் இடிக்கப்பட்டு பள்ளிவாசலும் மார்க்கெட்டும் கட்டப்பட்டிருக்கு. அவர வாயால் ஒப்புதல், அவற்ற வாயால் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா மின்னல் புரோகிராம்ல பத்தி சொல்லுது. ஹிஸ்புல்லாவும் பேசுறார். காத்தாங்குடியில இல்ல எரிச்ச மரத்தை புடுங்க சொல்லி ஜட்ஜ் ஆர்டர் போட்டதுக்கு அது நியூசன்ஸ் சொல்லி இடையூறு மக்களுக்கு சொல்லி உடனடியாக ஜட்ஜ் நான் மாத்தினேன், வேற ஜட்ஜை கொண்டு வந்தேன். ஆர்டரை போடு போடு போடுங்கன்னு சொல்லல, போடு. ஹிஸ்புல்லா அவரை வாக்குமூலம் கொண்டிருக்கிறார். ஜட்ஜ மாத்திரத்துக்கு ஜட்ஜ கொண்டு வந்து இந்த ஆர்டரை போடு என்று சொல்றதுக்கு நீ யாரோ? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் ஜட்ஜை புட்டனை மாத்திரன், அடுத்த ஜட்ஜை கொண்டு வந்தன், ஆர்டரை போடு, ஆர்டரை போட்டன். ரைட்? உனக்கெல்லாம் யார் இந்த அதிகாரம் தந்த? உங்களெல்லாம் கேட்க பார்க்க ஆக்கணும் நினைப்பா? ஓட்டமாவடியில இந்து ஆலயங்களை விடுச்சு உனக்கு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு மார்க்கெட் கட்டுறதுக்கு யார் அதிகாரம் தந்த? இதை கிழக்கு மாகாணத்துல கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு ஆக்கள் இல்லைன்னு நினைக்க கூடாது. ரைட்? அதே நேரத்தில் இன்றைக்கு பாகரையில காரமுனி என்ற ஒரு கிராமம் கள்ளப்பமிட்டையும் கள்ள உறுதிகளை உருவாக்கி கொண்டு அது காலாகாலமா முஸ்லிம் மக்களிட பரம்பரை காணி. நோ, 1984 ஆண்டு 85 ஆண்டு நான் ஆயுத போராட்டத்தில் பங்கு கொண்ட நேரம் ஈரோஸ், நான் டீமோட இருக்க காரமுனையெல்லாம் டீமோட இருந்தான் கிட்டத்தட்ட 6 மாதம். அங்க வாகர கதிரவழியில உள்ள மக்கள் இந்த கால்நடை வளர்ப்பு பட்டியடி வாரிகள் சேனை பயிற்சிகை தான் இருந்தது. அதுல 2 முஸ்லீம்கள் மாட்டுப்பட்டி வச்சிருந்தவங்க. ஒன்று முபாரக் நானா, நான் நினைக்கிறேன் சாய்ந்த பரிதன் நினைக்கிறேன் அவர் முபாரக் நானா. அவர பட்டியல போய் நாங்க அடிக்கடி பால் குடிச்சிருக்கிறோம். அவர் கொஞ்ச காலம் ஒரு 3 மாதம் இருந்திருப்பார். அந்த மாறு காலத்து திடல்ல வந்து கட்டி கொண்டு வந்தவர். இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும். இந்த இன்றைக்கு இந்த மனிதன் சுப்பிரமணியன் சிவானந்த ராஜா களுமங்கேணியில இவர சொந்த காணி, பரம்பரை காணி. சரியா? 2009 ஆண்டு 26 ஏக்கர் அவருடைய சொந்த பணம் கொடுத்து அந்த காணியை அவர் பெற்றுக்கொண்டவர். என்னத்துக்கு சொன்னால், அதுல ஒரு பண்ணையை உருவாக்கி இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கலாம் என்று சொல்லி
2010 ஆண்டு 11ஆம் ஆண்டு அது பைஃபோர்ஸாக பிடிச்சி 2011-12 பைஃபோர்ஸாக கைப்பற்றி அந்த காணி அவரது 26 ஏக்கரையும் சாய்ந்த மருதமுன சம்மந்திரையில் உள்ள இல்ல முஸ்லிம் மக்களை கொண்டு வந்து அதை குடியேற்றி பள்ளிவாசலை கட்டி அந்த மனிதன் காணியா அபகரிச்சிருக்கு. ரைட்? எனக்கிட்ட அவர் வந்து புகார் செய்யறேன் நான் சொன்னா உடனடியாக நீதிய நாடு பண்ணாங்க. பொலிசில வேந்திய போடுங்க அவர்கள் சொல்லி. சரியா? ஏறாவூர் பொலிசில 2012ஆம் ஆண்டு இந்த மனிதன் என்று செய்தவர் புறப்பாடு செய்தவர் இத்த வரைக்கும் இந்த புறப்பாட்டுக்கு எந்த பதிலும் இல்லை. கிட்டத்தட்ட 200-300 குடும்பங்கள் இந்த காணிகளை சூறையாடி 200-300 குடும்பங்கள் ஹிஸ்புல்லாவின் உதவியோட சூறையாடிதற்கு. அதே மாதிரி ஓட்டமாவடிக்கு அங்கால நாவலடி அந்த சந்தையில உள்ள பிரதேசம் பிள்ளையாரடி நாவலடி என்று 2 தமிழ் கிராமம். இந்தியாவில் அத்திப்பட்டி என்ற கிராமம் வரைபடத்தில் எப்படி இல்லாம போனதோ இந்த இலங்கையில கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஓட்டமாவடிக்கு அங்கால பிள்ளையாரடி நாவலடி என்ற கிராமம் இலங்கை வரைபடத்தில் இல்லாம போயிட்டு. அதுக்கு ஆதாரம் அந்த நாவலடி ரவுண்ட் போட்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், ஒரு சர்ச்சும் ஒரு பிள்ளையார் கோயில் மாத்திரம் தான் இருக்கு. 81, 82, 83ஆம் ஆண்டு அங்க உள்ள தமிழ் மக்களை வெற்றி கொண்டு கூறு போட்டு எல்லாரையும் கலைச்சு விட்டவங்க. இன்றைக்கு அந்த மக்கள் வடமுனை கள்ளிச்ச வடமுனையில சில மக்கள் குடியிருக்கிறாங்க. நாங்க அவங்களை நேரடியாக போய் பார்த்தான். பாகர பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டு வடமுனை கள்ளிச்ச வடமுனை முருத்தான சைட்டுகள்ல அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு இங்க வர பயத்துல ஏன்டா இந்த இன துவேஷத்தை கக்கி கொண்டிருக்கிறீங்க? மற்றது நீங்க முஸ்லிம்கள் தமிழன் முஸ்லிம் இந்த கதையை நிப்பாடுங்களா முதல். இங்க யாரும் முஸ்லிம் இல்ல. சரியா? இஸ்லாமிய மதத்தை பின்பற்ற தமிழர்கள் இருக்கிறீங்க, இந்து மதத்தை பின்பற்ற தமிழர்கள் இருக்கிறீங்க, கிறிஸ்தவ மதத்தை பின்பற்ற தமிழர்கள் இருக்கிறீங்க. ரைட்? முஸ்லிம் அரபு நாடாக மாற்றத்துக்கு வர வேணாம். தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் புனஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, நல்ல உறவோடு இருக்கிறாங்க. விளங்குதானே? இன்னைக்கு ஹிஸ்புல்லா கேம்பஸ் யார் அனுமதியோட யாரு கொடுத்த காணி? அந்த காணி என்னென்று கொடுக்கப்பட்டது? கிட்டத்தட்ட 500 ஏக்கர். எந்த அடிப்படையில் வழங்கப்பட்டது? ஒரு தனிநபர், ஒரு தனி மனிதன் ஆதிக்கம், ஒரு தனி மனித ஆதிக்கத்துக்கு இல்ல அந்த கேம்பஸ் கட்டுப்பட்டிருக்கு. 500 ஏக்கர் வழங்கப்பட்டிருக்கு. ரைட்? இதெல்லாம் எந்த சட்டத்துக்குள்ள வந்தது? நினைக்கிறேன் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் அனுமதி இருக்கா? ஹிஸ்புல்லா மாநிலம் கேம்பஸ். சந்திரிகாவோட டிபி டிகிரி பங்கா ஜனாதிபதி அவரோட மைந்தியோட கோட்டா வந்து நிப்பாட்டின உடனே யூனிவர்சிட்டியை அதுல உள்ள தில்லு முள்ள நான் கண்டுபிடிச்சு ரணிலுக்கு ஜனாதிபதி எலெக்ஷன் வேலை செய்ய போறேன்னு சொல்லி ரணிலோட இணைஞ்சு ரணிலுக்கு ஜால்ரா போட்டு மீண்டும் கேம்பஸை திறந்து போட்டு ரணிலுக்கு டாட்டா ஆடிட்டு சஜித்துக்கு போய் வேலை செய்த ஹிஸ்புல்லா வந்த ஹிஸ்புல்லா இந்த சுத்தம் மாத்தலாம் நிப்பாட்டு ஹிஸ்புல்லா. ரைட்? தமிழ் மக்கள் இந்த காணியை பாவரிக்கிறது, இந்த கண்டனம் தெரிவிக்கிற இந்த சேர்த்தையில நிப்பாட்டணும். ரைட்? கேட்க பார்க்க ஆக்கல் நினைக்க கூட உனக்கு என்ன அதிகாரம் இதுக்கு டாக்டர் சூனனுக்கு போன் பண்றதுக்கு, டாக்டர் சூனனுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீ யாரோ? நீ ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர். மைண்ட் இட். சரியா? முதல் நீ செய்த தமிழ் மக்களுக்கு துரோகங்கள் ஒன்று ரெண்டு இல்ல. உனக்கு அரபு நாடுகள் கொட்டி கொண்டிருக்கிறான்றதுக்காக கிழக்கு மாகாணத்தை அரபு நாடுகளுக்கு தாரவாத்து கொடுக்கறதுக்கு நீ ட்ரை பண்றியா? தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்ல இலங்கை தமிழரசு கட்சிக்கு முதுகெலும் இல்லாம இருக்கலாம் ஒன்ன பயல்களுக்கு.
ஈரோஸுக்கு முதுகெலும்பு இருக்கு. உன்னால ஏழுமண்டா பார், நான் ஆடி காட்டுறேன் இருந்து. விளங்குதா? கிழக்கு மாகாணத்துல தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் எவ்வளவு உறவா உன்னி பிணைந்து வாழ வைக்க முடியுமோ அவ்வளவு வாழ வைக்கிறது ஈரோசா தலைவர் ராஜினாமா பிரபாகரன். ஓகே ரெடி, சரியா? உன்னால ஏழுமண்டா ஆடிப்பார். ஆனால் ஹிஸ்புல்லா உனக்கு எங்கிருந்து காசு வருது? சொத்துக்கணும் எங்கால? தமிழ் மக்கள் எங்கிருந்து காணி அபகரிச்சது? இந்த இந்து ஆலயங்களை விடிச்சது? சாகரான நீ கட்டி பிடிச்சு கொண்டு வந்தது எல்லாம் வெளியில வரணும். அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள், புலனாய்வு பிரிவுக்கு ஒரு வேண்டுகோள், உடனடியாக ஹிஸ்புல்லாண்ட சகலதும் வெளியில வர வேணும். விளங்குதானே? கேட்க பார்க்க ஆக்களில் நினைப்பு இருக்க முடியாது. அன்னைக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குள்ள போய் வந்துக்கிறார். அது ஒன்றும் இல்லைங்க, ஒருவருடைய பேர்ல கொஞ்சம் காசு பணத்தை மாத்துறதுதான். ஆனா நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னும் இதுக்கு ஆதாரம் நிறைய. விளங்குதானே? அவ்வளவு வெளியில வரும். இன்னைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மன கணேசன் கோஷ்டி இங்கால முஸ்லிம் காங்கிரஸ் இணைஞ்சிருக்கிறாங்க. வரவேற்கத்தக்கது. எல்லாரும் நாங்கள் இணைய வேணும். தமிழ் பேசும் மக்கள், தமிழ் பேசும் அரசியல் சக்திகள் நாங்கள் இணைய வேணும். எங்களை பலத்தை காட்ட வேணும். பேரினவாத சக்தியில் இருந்து எங்க மக்களை மண்ணை நாங்க காப்பாற்ற வேணும். நாங்க வரவேற்க ஈரோஸ் வரவேற்குது. அடே நீங்க இணைஞ்சீங்க ஒரு நல்ல சமிஞ்சைக்காக, ஒரு நல்லெண்ணத்திற்காக. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை பிரச்சனையை தீர்த்து வச்சுக்கலாமே தான் நீங்க முடிஞ்சுதான் உங்களால. உங்களுக்கே போறதுக்கு வக்கில்லாம பின்கதவால ஒவ்வொரு அரசாங்கத்திடம் போய் வேண்டிக் கொண்டு புலம்பெயர் தேசத்தில் உள்ள மக்களையும் பேக்காட்டி டேஸ்போராவையும் பேக்காட்டி கொள்ளை அடிச்சு கொண்டு நீங்க இன்னைக்கு அரசியல் செய்ய வடிக்கிறீங்க. இப்ப ஒன்று அண்ணன் மக்களை பேக்காட்ட வடிக்கிறீங்க. மக்கள் தெளிவா இருக்க வேணும். இன்னைக்கு வடக்கு கிழக்கு மலையகம்பால் மட்டுமில்ல, சர்வதேசத்துல புலம்பெயர் தேசத்தில் உள்ள மக்களும் தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் விழிப்பாயிருங்க. இதெல்லாம் ஒரு பேக்காட்டல். கிழக்கு மாகாணத்தை தாரவாத்து கொடுக்கறதுக்கு முஸ்லிம் காங்கிரசுக்கு சரியா? கடந்த காலத்துல கிழக்கு மாகாண சபை தேர்தல் நடந்தது. இங்கே உள்ள தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பண்ண எரும மாடுகள் கோவரகதிகள் கழுதுகளுக்கு 13 ஆசனங்களை கொடுத்தவங்க மாகாண சபையில. முஸ்லிம் காங்கிரஸ் 7 ஆசனத்தை பெற்றுக் கொண்டது. அந்த 13 ஆசனத்தையும் பெற்றுக்கொண்டு ஆட்சி அமைக்க முடியாம, அந்த திராணி இல்லாம, வக்கு இல்லாம முஸ்லிம் காங்கிரசுக்கு நீங்க மாட்சி அமைக்கிறதுக்கு அந்த முதலமைச்சர் பதவியை தாரவாத்து கொடுத்த ஒரு கசபோக்கிலி கூட தான் நீங்க. விளங்குதானே? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தேசிய தலைவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது. பிரபாகரனுக்கு ஆயுதம் மௌனிக்க போகுது, அரசியல் சக்தியை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பிரபாகரன் அனைத்து குழுக்களுக்கும் பொது மன்னிப்பு வழங்கி ஒன்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லி ஒன்றை உருவாக்கி இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளாத இணைச்சு சம்பந்தன் ஐயாவை தலைவராக கொண்டு வந்து வீட்டு சின்னத்தில் உங்களை தேர்தலில் பங்கு கொள்ள வச்சு 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று தந்தவங்க. என்னடா செய்த நீங்க? இன்றைக்கும் யுத்தத்தால பாதிக்கப்பட்ட அங்கவீனர்கள் விதவைகள் ரோட்ல தாண்டா இருக்கு. முதுகண்டி கோயில்ல போய் பாருங்க, பிச்சை எடுக்குதுகள். திருவண்ணாமலை போற நேரம் வாகர இருந்து வெறுகள் கதிரவழி வரைக்கும் ரோட்ல பாருங்களா, பிச்சை எடுக்குதுகள். மட்டக்களப்பு நகரத்துல பாருங்களா, டேன் போட்டிருக்கு, ரோஸ்டர் அஜெண்டா போட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை செங்கலடி, சனிக்கிழமை மட்டக்களப்பு டவுன், ஞாயிற்றுக்கிழமை கல்லடி. பிச்சை எடுக்கிறதுக்கு அஜெண்டா போட்டிருக்கலாம் தமிழ் மக்களுக்கு. தெரியுமா? நீங்க பெரிய ஏதோ மீடியா பெரிய பந்தா ஊடக அரசியல் செய்து கொண்டு பந்தா காட்டிக்கொண்டு பூமாலையும் நீங்களும் விளையாட்டு காட்டுறீங்களா? 2 இருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். விளங்குதா? ஆகவே தயவு செய்து இந்த மனிதன் காணி கொடுப்பட வேணும். போலீஸ்ல என்ட்ரி போட்டு போலீஸ் ஆக்ஷன் எடுக்க வேணும். உடனடியாக காணி வழங்கப்பட முடியும். இல்ல காணியம் இருக்கிறதை நாங்க இறங்க வேண்டி வரும். திரும்ப வந்து இனத்துவத்தை நாங்க கொண்டு வரலாம், ஜாதி மத பேதம் நாங்க பேசுறோம் என்ற சொல்லி வரக்கூடாது. ஆகவே தயவு செய்து யூனிஃபார்ம் என்றது சீருடை என்றது வைத்தியசாலையில சுகாதார தொழிலாளர்களுடைய சீருடை அரச கட்டளை சட்டம்
கவர்மெண்ட் ஆர்டினன்ஸின் படிதான் அந்த சீருடைக்கு. அது எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி அரச கட்டளை சட்டத்தை மதிக்க வேணும். சரியா? அதை விட்டுட்டு அங்க டாக்டர் சூனனுக்கு ஆக்ஷன் எடுக்க வேணும், டிரான்ஸ்பர் பண்ண வேணும், இந்தடி பண்ண வேணும். சுத்தமாத கதையெல்லாம் நீங்க உங்களோட வச்சு கொள்ள வேணும். ஆனா ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுப்பேன். நிச்சயமாக நீதிமன்றம் செல்லுவேன். சரி, அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேணும். புலனாய்வு பிரிவுகள், போலீஸ் அதிகாரிகள் இதை கவனத்தில் எடுத்து ஹிஸ்புல்லாவுக்குரிய நடவடிக்கை, அந்த தண்டனை வழங்கப்பட வேணும். இல்லையா அது எங்களுக்கு தெரியும் என்ன செய்ய வேணும்.